ब्रूहि मुकुन्देति रसने 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 ब्रूहि मुकुन्देति केशव माधव गोविन्देति केशव माधव गोविन्देति केशव माधव गोविन्देति कृष्णानन्द सदानन्देति कृष्णानन्द सदानन्देति कृष्णानन्द सदानन्देति कृष्णानन्द सदानन्देति ब्रूहि मुकुन्देति रसने ब्रूहि मुकुन्देति रसने ब्रूहि मुकुन्देति कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. ஸ்ரீயப்பதியான பகவான் இந்த மண்ணுலகத்தில் தோன்றிருக்கிற சகல ஜீவராசிகளையும் உய்விக்க தன்னுடைய அவ்யாஜ கருணையினால பல முறை அவதாரம் செய்கிறார். சுந்தரா, இன்னைக்கு நம்ம அந்த பகவானுடைய நாம மகிமை தான் கேட்க போகிறோம். தமிழில் ஒரு வாச்சகம் சொல்லுவா, உடைமைக்கு ஒரு முழுக்கு உடையவனுக்கு பல முழுக்குன்னு வரும். ஒருத்தன் பானை வச்சுட்டு இருந்தானாம். இந்த பானையை கையில் எடுத்து நடந்து போகும்போது கை தவறி குளத்தில் போட்டுட்டான். அந்த பானை என்னவோ குளத்துல ஒரு தடவை தான் முழுகித்து. ஆனால் பானையை உடையவன் அந்த பானையை வெளியில் எடுக்கிறதுக்கு பல முழுக்கு போட வேண்டி வந்துதான். அந்த மாதிரி உலக மாயையில் நம்மெல்லாம் ஒரு தடவை தான் முழுகியிருக்கோம். ஆனால் நம்மளை அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறது சங்கல்பமாக இருக்கிறதுனால பகவான் பல அவதாரம் பண்ணி நம்மளை மீட்கிறாராம். அக்கா, மற்ற யுகங்கள் எல்லாம் பெருமாள் நேர்லயே வந்தாரே, ஏன் நாம் வாழும் இந்த கலியுகத்துல பெருமாள் நேர்ல வரவே இல்லை அவதாரம் எடுத்துட்டு? யார் சொன்னா பெருமாள் அவதாரம் பண்ணலன்னு? எந்த பகவான் கிருதயுகத்துல பிரகலாதனுக்காக நரசிம்மனா வந்தாரோ, திரேதா யுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் ராமனாகவும் கண்ணனாகவும் தோன்றினாரோ, அந்த சர்வேஸ்வரன் நம்ம வாழற இந்த கலியுகம் இருக்கே, இந்த யுகத்துல கல்கி அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி தானே பகவன் நாமமாக இருந்து கலி மனிதர்களான நம்ம எல்லாம் ரட்சிக்கிறார்னு நான் சொல்லலை, பகவன் நாம போதேந்திரால் சொல்றார். பகவானோட ரூபத்தை வழிபடும் போது நிறைய விதிமுறைகள் உண்டு. இப்போ நம்ம கோவிலில் போய் பெருமாளை சேவிக்கிறோம்னா பகல் பொழுது தான் சேவிக்க முடியும். குறிப்பிட்ட கால நேரத்தில் தான் போய் தரிசனம் பண்ண முடியும். எல்லா நேரத்துலையும் தரிசனம் பண்ண முடியாது இல்லையா? நம்ம ஆத்துலேயே பூஜை பண்ணுறோன்னா கூட அந்த பூஜைக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற நியமங்களை அனுசரித்து தான் நம்ம பண்ண முடியறது பூஜை. அப்போது பகவான் இந்த விதிமுறைகளை தாண்டி நம்மளை அணைச்சிக்கிறதுக்கும் நியமங்களுக்கு அப்பாற்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கும் தான் தானே பகவன் நாமமா இருக்காராம். ஓஹோ, அதனாலதான் மகாமந்திர கீர்த்தனையில கூட கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே கீர்த்தனம் பாடீரே
அப்படின்னு வருதா? ஆமாம், பகவன் நாமத்துக்கு நியமமே கிடையாது. சரணாகதியில் 3 விதம் உண்டு. சரீரத்தால் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி பண்ணுற சரணாகதியை காய்க சரணாகதின்னு சொல்லுவாள். மனசால பண்ணுற சரணாகதி மானசீக சரணாகதி. வாக்கால பண்ணுறது வாச்சிக்க சரணாகதி. அதில் சரீரத்தால் பண்ணுற காய்க சரணாகதிக்கு கூட பலன் தரத்துக்கு வினயம் வேணும். மனசால பண்ணுற சரணாகதி இருக்கே, அது பண்ணும்போது பலன் அளிக்கிறதுக்கு திருட விஸ்வாசம் வேணும். ஆனால் வாக்கால பகவன் நாமா சொல்லி பண்ணுற சரணாகதி இருக்கே, எப்படி பண்ணாலும் அது பலன் தருமா. நீ வயல் பார்த்துருக்கியா? வயலுக்கு போயிருக்கியா? நான் போட்டோல தான் பார்த்துருக்கேன். அப்படியா? ஒன்றும் இல்லை, விவசாயம் பண்ணுற இடத்த வயல்னு சொல்லுவா. அந்த வயலில் விவசாயிகள் என்ன பண்ணுவா தெரியுமா? விதையை தூவிண்டே போவா. விதையை போட்டுண்டே போகிறா, அது அப்படியே முளைக்கும். போடுற விதை நேர விழறதா தலைக்கீழ விழறதாலாம் அவள் யோசனை பண்ண மாட்டா. ஏன்னா எப்படி விழுந்தாலும் அது முளைக்கும்னு அவளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நீ தெரிஞ்சு சொல்கிறியோ தெரியாமல் சொல்கிறியோ, நேர சொல்கிறியோ தலைகீழ சொல்கிறியோ, எப்படி சொன்னாலும் சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா, எப்படி சொன்னாலும் பகவன் நாமா பலன் தருது. ஓஹோ, அதனாலதான் வால்மீகி மகரிஷி கூட மரான்னு சொல்லியே மகத்தான நிலை அடைஞ்சாராக்கா? ஆமாம், எந்த பலனை கிருதயுகத்தில் தியானம் பண்ணி ஒருத்தர் அடையலாமோ, திரேதாயுகத்தில் யாகங்கள் பண்ணி ஒருத்தர் பெறலாமோ, துவாபர யுகத்தில் பூஜை பண்ணியே ஒருத்தர் பெறலாமோ, அந்த பலனை இந்த கலியுகத்தில் பெறத்துக்கு பகவன் நாமமே போரும்னு மகான்கள் சொல்கிறான். நாமம் ஒன்றே போதுமே, நாமம் ஒன்றே போதுமே, ஹரி நாமம் ஒன்றே போதுமே, வீண் பேச்சதற்கு ஹரி நாமம் ஒன்றே போதுமே, வீண் பேச்சதற்கு ஹரி நாமம் ஒன்றே போதுமே. சாதனமு நாமமாம் சாத்தியமு நாமமாம், சாதனமு நாமமாம் சாத்தியமு நாமமாம், சாதனமு நாமமாம் சாத்தியமு நாமமாம், சாதனமு நாமமாம் சாத்தியமு நாமமாம், சம்சார வேதனை நீக்கி சாந்தி நல்கிடுமாம், சம்சார வேதனை நீக்கி சாந்தி நல்கிடுமாம், நாமம் ஒன்றே போதுமே, வீண் பேச்சதற்கு ஹரி நாமம் ஒன்றே போதுமே. ஒரு சமயம் பகவன் நாம போதேந்திராளுடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாராம். எல்லாரும் பகவன் நாமா சொல்லணும்னு சொல்கிறா, எல்லா சம்பிரதாயத்திலையும் எல்லா மகான்களும் சொல்கிறது இதை தான், ஆனால் அப்படி சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னு கேட்டார். இதுக்கு பகவன் நாம போதேந்திராள் பதில் சொன்னார், நீ நாமா சொன்னால் என்ன பலன் கிடைக்கும்னு கேட்குறியா? எத்தனையோ ஜென்மா எடுத்து பண்ணின புண்ணியத்தினுடைய பலனாதான் உன்னுடைய வாக்கிலேயே பகவன் நாமா வருதுன்னு சொன்னார். அதனால்தான் சாதனமும் நாமமாம் சாத்தியமும் நாமமாம்னு நம்ம சத்குருநாதர் இந்த மதுர கீதத்தில் சொல்றார். அக்கா, இதை தானே ஞானேஸ்வரரும் அவர் எழுதின அந்த ரூப பாகத்தாலோச்சனை அபங்கள சொல்றார். பகுதா சுக்ரிதாச்சி சோடி மனுனி விட்டலி ஆவடி. எவ்வளவோ ஜென்மால பண்ண புண்ணியங்கள் தானே இன்னைக்கு ஒருத்தரோட வாயில பகவன் நாமம் வருது. அதானே சொல்லியிருக்காரக்கா? ஆமாம், அவள் எழுதின ஹரிப்பாட்டில் கூட பகவன் நாமத்துக்கு பலன் கேட்காதேன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணத்தையும் ஞானதேவர் சொல்றார். பகவன் நாமம் தான் சொல்றது சுலபம், ஆனா அதை சொல்றதுனால அடையிற பலன் என்னன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா. ஹரி முகேமனா ஹரி முகேமனா புண்ணியாச்சி கணனா கோணக்கரி. ஒரு தரம் ஹரி ஹரின்னு ஒருத்தர் வாயில வந்துடுத்துனா அவன் அடையிற பலனை யாரால சொல்ல முடியும்னு கேட்கிறார். இத்தனை மகிமை இருக்கிறதுனால்தான் நாம ஸ்மரணமும் நாம ஜபமும் நாம கீர்த்தனை முழங்குற சத்சங்கமும் ஒருத்தருக்கு கிடைச்சுடுத்துனா இந்த கலியுகத்தில் வாழறோமேன்னு கவலைப்பட வேண்டாம். எத்தனை தோஷம் இருந்தாலும் கலி சாதுங்கிற மகான்கள். அக்கா, நீங்க சொல்றேன் பகவன் நாமத்தை
ஸ்மரிக்கலாம், ஜபிக்கலாம், கீர்த்தனமாகவும் பாடலாம். ஆனா ஏன் எல்லா மகான்களும் கீர்த்தனையே பிரதானமாக சொல்றா? ஆண்டாள் கூட திருப்பாவையில நிறைய இடத்துல பாடினு சொல்றா, ஜபித்துன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலையே, ஏன்? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம ஸ்மரணமும் நாம ஜபமும் பண்றவாளுக்கு மட்டும்தான் பலன் தருது. ஆனா நாம கீர்த்தனம் கேட்குறவாளுக்கும் பலன் தருது. ஆனா நம்ம சத்குருநாதர் சொல்லுவார், ஸ்ரவணம் கூட கேட்குற ஒரு பலனை தான் தருது. ஆனா நாம கீர்த்தனம் கேட்குற பலனையும் பாடுற பலனையும் 2 பலனையும் சேர்த்து கொடுக்கறது. ஏன்னா பாடுறவாளோட காதும் கேட்டுன்னு தானே இருக்கு. அப்ப ஸ்ரவணம் கீர்த்தனம் ஆகிய 2 பலனையும் தரது நாம கீர்த்தனம் தான். மற்ற எல்லா வழிகள்லையும் நம்ம தான் பகவானை தேடி போகணும். ஆனா நாம கீர்த்தனம் பண்ணோம்னா பகவான் நம்மளை தேடி வராராம். அப்படியா? அப்படின்னா நான் பாடினா பெருமாள் வைகுண்டத்திலே வந்துருவாரா? ஆமா, அப்படிதான் பகவானே நாரதர்கிட்ட சொல்றார். நாரதரே, எல்லாரும் நான் வைகுண்டத்துல இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கா. வைகுண்டமெல்லாம் எனக்கு பூர்வீக ஊராயிடுத்து. அங்க இருக்கிறது இல்லைனா எங்க இருக்கேன்னு தெரியுமா? மத்பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரத. எங்க என் பக்தன் மனமுருகி என்ன பாடுறானோ அங்கதான் இருக்கேன்னு பகவானே நாரதர்கிட்ட சொல்றார். இந்த காரணத்தினால்தான் மகான்கள்லாம் எத்தனை அழைச்சாலும் வைகுண்டத்தை மட்டும் ஏத்துக்கவே மாட்டா. அவரே அங்க இருக்க பிடிக்காம தான் இங்க வரார். எங்களை வைகுண்டம் கூப்பிடுறது என்ன நியாயம்னு கேட்பா. நாமதேவர் சரித்திரத்துல கூட கையில கிடைச்ச வைகுண்டத்தை வேண்டாம்னு வச்சுட்டு தான் துக்காராமா அவதாரம் பண்ணினார்னு வருமே. சத்குரு தியாகராஜ சுவாமிகள் அதுக்கான காரணத்தை சொல்றார். ராமனை பார்த்து, ராமா, உன்னுடைய நாமத்துல அலுப்பு வந்தாதான் ஒருத்தர் வைகுண்டத்தை தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு என்னைக்குமே தோணாது. உன் நாம ரசத்திலேயே மூழ்கி இருக்கணும்னா அதுக்கு எத்தனை தடவை வேணாலும் நரஜன்மம் எடுக்கலாம். நரஜன்மமே உயர்ந்ததுன்னு சொல்றார். ஸ்ரீமன் மானஸ ஸ்ரீமன் மானஸ ஸ்ரீமன் மானஸ கனகபீடமுனி மன் மானஸ கனகபீடமுன ஜலகஜயசி கோனி வர சிவ ராம ஜலகஜயசி கோனி வர சிவ ராம நாம குசுமாமுலக ஜெய பூஜின் ஜெய நரஜன்மமே ஜன்மக மூமனசக நாம ராமநாமத்தினுடைய பெருமையை கம்பராமாயணத்துல வாலி வதை படலத்துல கம்பர் ஒரு பாட்டுல சொல்லுவார். ராமநாமம் சொன்னா என்ன கிடைக்குமா? ராமரே கிடைச்சிருவார். தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தைன்னு வரும். பெருமாளே கிடைச்சிருவார்னு சொல்லியாச்சுன்னா தனியா அவர் அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லணுமா? பகவான் கூட தன்னை நாடி வரவாளுடைய தகுதியை யோஜனை பண்ணி அனுகிரகம் பண்றதுல சில நேரம் தாமதிக்கலாமா. ஆனால் பகவானுடைய நாமம் இருக்கே, தகுதி இல்லாதவாளுக்கும் தன்னை தொடர்ந்து சொல்றதுக்கான தகுதியை தானே வழங்கி ஆட்கொள்ளும்னு மகான்கள் சொல்லுவா நாம மகிமையை. திருமங்கையாழ்வாரோட பாசுரத்துல கூட குலம் தரும் செல்வம் தந்திடும்னு வரும். முதல்ல குலம் தரும்னு பாசுரத்தை ஆரம்பிப்பார். குலம்னு சொல்றது தகுதியை தான் அவர் சொல்றார். ஒரு தரம் நாமா நாக்கில் பட்டாச்சுன்னா தகுதி இல்லைன்னு நினைச்சுண்டு நாமா விலகினாலும் நாமா நம்மளை விலக விடாதான். குழந்தை அம்மா கையை பிடிச்சிண்டாதான் விட்டுட்டு தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. இதே அம்மா குழந்தை கையை பிடிச்சிண்டா தொலைய விட்டுடுவளோ? பெற்ற தாயினும் ஆயின செய்யும்னு வரும் பாசுரத்துல. தாயினும் மேலான கருணையுடையது பகவன் நாமான்னு சொல்றார். இப்படி பகவன் நாமாவனுடைய பெருமையை உணர்ந்தவாளா இருக்கிற
மகாராஷ்டிர சந்துக்கள், ஞானதேவர், நாமதேவர், எல்லா மகான்களும் அதனால்தான் எல்லா செல்வங்களை விட உயர்ந்த செல்வம் பகவானுடைய நாமம்னு, நாமத்துக்கு நிகரான நிதியே இல்லைன்னு, எல்லா நலன்களையும் தர நிதி சகல மங்கள நிதின்னு பாடுவா. மற்ற செல்வங்கள் எல்லாம் கூட செலவு பண்ணாதான் நமக்கு பலன் தரும். ஆனா பகவன் நாமா இருக்கே, செலவே பண்ண வேண்டாம், பன்மடங்கு பலன் தருது இல்லையா? அள்ள அள்ள குறையறதுக்கு சாமானிய நிதியா அது. சகல மங்கள நிதி, சகல மங்கள நிதி, ஸ்ரீ விட்டலாचे नाम आधी, श्री विठ्ठलाचे नाम आधी, सकळ मंगळ निधी, सकळ मंगळ निधी, श्री विठ्ठलाचे नाम आधी, श्री विठ्ठलाचे नाम आधी. मणकारे मणकारे जना, मणकारे मणकारे जना, श्री विठ्ठलाचे नाम वाचे, 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 सकळ मंगळ निधी, सकळ मंगळ निधी, श्री विठ्ठलाचे नाम आधी, श्री विठ्ठलाचे नाम आधी, श्री विठ्ठलाचे नाम आधी. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம இப்போ நாம மகிமைய பார்த்துட்டு இருக்கோம். நாமமா ரூபமான்னு கேட்டா எதுக்கு முதலிடம் கொடுக்கறது? நாமத்துக்கா ரூபத்துக்கா? இதுக்கு நான் ஒரு உதாரணத்தோட பதில் சொல்றேன். உனக்கு எந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்? காஜு கத்லி. சரி, இப்போ உனக்கு அந்த காஜு கத்லிங்கிற பேர் மட்டும் தெரியும்னு வச்சுப்போம். நன்னா இருக்கும், இனிப்பா இருக்கும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கா அவங்ககிட்ட. பேரும் அது நன்னா இருக்குங்கிற விவரமும் மட்டும் உனக்கு தெரியும்னு வச்சுப்போம். நீ என்ன பண்ணலாம்? பேர் தெரிஞ்சதை வச்சு தேடி கண்டுபிடிச்சு அது எங்கே கிடைக்குமோ கேட்டு வாங்கி சாப்பிட்டுடலாம். இதே அந்த காஜு கத்திலியோ உன்னோட இலையிலேயே ஒருத்தர் பரிமாறியிருக்கா, நீயும் சாப்பிட்ருக்க, ஆனால் அது பேர் காஜு கத்திலின்னு உனக்கு தெரியாது. அப்படின்னா அடுத்த நாளே நான் உங்ககிட்ட வந்து காஜு கத்திலி சாப்பிட்ருக்கியான்னு கேட்டால் உனக்கு பேர் தெரியாது இல்லையா? நீ என்ன சாப்பிட்டேன்னு தெரியாதே, என்ன சொல்லுவ? தெரியாதுன்னு சொல்லுவ. அப்போது பேர் தெரியலைன்னா நீ சாப்பிட்டதும் சாப்பிடாத மாதிரி தானே ஆகிறது. அதுலேருந்தே தெரியலையா நாமத்துக்கு தான் முதலிடம்னு. நந்தனா சரித்திரத்தில் கடைசியில் தான் அவருக்கு ரூப தரிசனம் கிடைக்கும். ஆனால் சிவலோகம் அடையிற பரியந்தம் அவரை கையை பிடிச்சு அழிச்சின்னு போனது எது? நாமம் தானே. ரெண்டுமே உயர்ந்தது தான். ஆனால் ரூபத்தை விட ஒரு படி உயர்த்தி நாமத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மகான்கள் சொல்கிறா, பகவானை அடையிற வழியில் முதல்ல நம்மளை கொண்டு வந்து சேர்க்கறது பகவானுடைய நாமம் தானா. அதை தான் பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனைன்னு அக்ஷரமண மாலையில் ரமண பகவான் கூட சொல்கிறார். என்ன உன் வசமாக ஆக்கிண்டது உன் நாமத்தினால தானே அப்படின்னு பாடுறார் அருணாச்சலேஸ்வரரை பார்த்து. இது வரைக்கும் ரூபத்தை விட நாமம் எப்படி உயர்ந்ததுன்னு பார்த்தோம். புரந்தரதாசர் அதை விட ஒரு விஷயம் சொன்னார். பகவானை விடவே பகவான் நாமம் தான் உயர்ந்தது அப்படின்னு கேட்டால் காரணமும் சொன்னார். பகவான் அவதாரம் பண்ணப்போ ராமாவதாரத்துலையும் கிருஷ்ணாவதாரத்துலையும் எத்தனை பேரை ரட்சிச்சார்னு எண்ணி ஒரு பட்டியல் போட்டோம்னா விபீஷணன் சுக்ரீவன் எண்ணி சொல்லிடலாமா எத்தனை அடியார்களை காப்பாற்றிருக்காருன்னு. ஆனால் நாமா எத்தனை பேரை ரட்சிச்சதுன்னு எண்ண ஆரம்பித்தோன்னா கணக்கு தான் குழம்புமே தவிர எண்ணி நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறார். அக்கா, அந்த பகவன் நாமம் தானே பிரஹ்லாதன் மனசுல ஒரே வாட்டி சொன்ன உடனே வந்து நரசிம்மரா வந்து காப்பாத்தினாரே. அதே மாதிரி திரௌபதி இருந்தாளே, அவ கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு சொன்ன உடனே அவளை கிருஷ்ணர் காப்பாத்தினாரே. அஜாமிளனையும் அதே மாதிரி தானே
தன் பையன் நாராயணனை பயந்து போய் கூப்பிட்ட உடனே பெருமாள் நினைச்சுட்டார் தன் நாமத்தை தான் சொன்னார் அப்படின்னு அந்த யமதூதர்கள் எல்லாம் தள்ளி விட்டு வந்து ரட்சிச்சாரே. ஒரே வாட்டி சொன்னதுக்கே ரட்சிச்சாரே. இவ 3 பேரையும் அந்த பகவன் நாமம் தானே ரட்சிச்சுது. ஆமா, இப்ப நீ சொன்ன சரித்திரங்கள் உள்வாங்கிட்டு தான் புரந்தரதாசர் பெருமாளை பார்த்து பாடுறார், உன் நாம பலம் ஒன்று இருக்கிறது போராதா, நீயும் உன் பரிவாரமும் எனக்கு அவசியமா அப்படின்னு கேட்கிறார். ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಸರಿ ಕಾಣೆನು ಜಗದೊಳು, ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಸರಿ ಕಾಣೆನು ಜಗದೊಳು, ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಸರಿ ಕಾಣೆನು ಜಗದೊಳು, ಗನ್ನ ಮಹಿಮಾ ಸಿರಿ ಪುರಂದರ ವಿಠಲ, 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 ನೀನ್ ಯಾಕೋ ನಿನ್ನ ಯಾಕೋ ನಿನ್ನ ನಾಮದ ಬಲ ಒಂದಿದರೆ ಸಾಕೋ, ನೀನ್ ಯಾಕೋ. அக்கா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. போதேந்திராள் சரித்திரத்திலையும் அஜாமிளன் சரித்திரத்திலையும் பகவன் நாமத்தை ஒரே வாட்டி சொன்னாலே பலன் கொடுத்துடும்னு சொல்றாளே, அப்படின்னா நானும் ஒரே ஒரு வாட்டி சொன்னாலே எனக்கும் பலன் கிடைச்சிருமா? ஒரே ஒரு வாட்டி சொன்னாலே போருமாக்கா? நல்ல கேள்வி இது. நம்ம மேல் படிப்பெல்லாம் படிக்கும்போது கஷ்டமான பரீட்சையெல்லாம் எழுத வேண்டி வரும். எல்லா பரீட்சையுமே ஒரு தடவை எழுதி கடக்கிறதுக்கு தான் வைக்கிறா. ஆனால் அதை ஒரு முயற்சியில் கடக்கிறவாளும் இருப்பா, 4வது முயற்சியில் வெற்றி அடைவாளும் இருப்பா. எப்படி முதல் முயற்சியிலேயே பரீட்சையை கடக்கிறது ஒருத்தருடைய அறிவாற்றலையும் சாமர்த்தியத்தையும் பொறுத்ததா இருக்கோ, அந்த மாதிரி நீ கேட்ட இல்லையா, ஒரு தரம் சொல்லியே பகவன் நாமத்தில் பலன் அடையலாமான்னு, அது சொல்றவாளுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. அதனால தான் நம்ம சத்குருநாதர் சொல்லுவார், ஒரு தரம் சொன்னாலும் உள்ளமாற நம்பி திருட விசுவாசத்தோட சொன்னோம்னா பகவன் நாமம் நிச்சயமா பலன் தரும்னு. அக்கா, திருட விசுவாசம் வரத்துக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு விடாம நாமம் சொல்லணும். எப்படி ஒரு விமானத்தில் ஏறும்போது, ஃப்ளைட்டில் ஏறும்போது அந்த விமான நிலையத்துக்கு பல வழியாக நம்ம வரலாம். சொந்த வாகனம் நம்மக்கிட்டே இருக்குன்னா ஓன் வெஹிக்கிளில் வரலாம், வாகனம் இல்லாதவா காரில் வரலாம், கேபில் வரலாம், அவள் சௌரியம் எப்படியோ அப்படி வரலாம். எப்படி வராங்கிறது அந்த விமானத்தில் ஏறுற வரைக்கும் தான் அந்த வித்தியாசம் எல்லாம் இருக்குது. விமானத்தில் ஏறி உட்காந்தாச்சுன்னா எல்லாரையும் ஒரே வேகத்தில் ஒரே காலத்தில் அந்த போக வேண்டிய இடத்துக்கு விமானம் கொண்டு போய் சேர்த்துடுறது இல்லையா, அந்த மாதிரி நாம சொல்கிற வரைக்கும் தான் திருட விசுவாசம் வரணும், சித்த சுத்தி ஏற்படணுங்கிற கவலையெல்லாம் நமக்கு இருக்கான். ஒரு தரம் நாமா சொல்லியாச்சுன்னா மோட்சம் பரியந்தம் நம்மளை அழைச்சிட்டு போக வேண்டிய பொறுப்பு பகவன் நாமாக்கு விடுறதான். இந்த மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் பாடி பாவை நோன்பிருந்த மாதம். 30 நாளும் சத்சங்கமே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் சொல்லும்போது நிறைய விசேஷம் உண்டே. உனக்கு என்ன ஞாபகம் வருது? ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாளே. ஆமாம், சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் பண்ணுற தினமும் மார்கழியில் தான் வருது. அது மட்டும் இல்லை, மகான்களை விசேஷமாக நம்ம ஸ்மரிக்கக்கூடிய தினங்களும் இந்த மார்கழி மாதத்தில் வரும். ரமண பகவானுடைய ஜெயந்தி, சாரதாம்பாளுடைய ஜெயந்தி, 1886வது ஆண்டு பக்தர்களுக்கு கல்பக விருட்சமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனுகிரகம் பண்ணாராம், ஜனவரி 1ஆம் தேதி. அதனால் எல்லா வருஷமும் அதை கல்பத்தருடேன்னு கொண்டாடுவா. அந்த தினம் கூட இந்த மார்கழி மாதத்தில் தான் வருது. இந்த மாதத்தில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஆராதனமே நாம கீர்த்தனம் தான். இத்தனை நேரம் நம்ம நாம மகிமையை பார்த்தோம். நாம ஏன் சொல்லணும்னு ரொம்ப சுலபமாக புரியற மாதிரி நம்ம சத்குருநாதர் ஒரு மதுர கீதத்தில் சொல்கிறார். அந்த மதுர கீதத்தை பாடி நம்ம பூர்த்தி பண்ணலாமா? ನಾಮ ಜಪತೆಯದಿಗರಿತಿಡುವಾಯ್, ನಾಮ ಜಪತೆಯದಿಗರಿತಿಡುವಾಯ್, ನಾಮ ಜಪತೆಯದಿಗರಿತಿಡುವಾಯ್, ಮನಮೆ ನಾಮ ಜಪತೆಯದಿಗರಿತಿಡುವಾಯ್, வீணான வார்த்தைகளை தவிர்த்திடுவாய், வீணான வார்த்தைகளை தவிர்த்திடுவாய், நாம ஜப
அதிகரித்திடுவாய் மனமே நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் அங்குமிங்கும் அலைவதை நிறுத்திடுவாய் அங்குமிங்கும் அலைவதை நிறுத்திடுவாய் நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் காலம் நழுவுவதை உணர்ந்திடுவாய் காலம் நழுவுவதை உணர்ந்திடுவாய் நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் ஆனந்த சாகரத்தில் மூழ்கிடுவாய் ஆனந்த சாகரத்தில் மூழ்கிடுவாய் நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய்